ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ எடிட் பண்ண போகிறோம்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க வீடியோ தான் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னும் நம்ம டெலகிராம் சேனலையும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலைட் மோஷன் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ரெண்டு ப்ரீசெட்டையும் உங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பீட் மார்க் அண்ட் ஷேக் எஃபெக்டோட ரெண்டு ப்ரீசெட்டுமே உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துப்பேன். ஸோ இதில் தான் நம்ம ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி எஃபெக்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். ஸோ இதில் நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னா ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போயிட்டு ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபோட்டோஸ் வேணுமோ அந்த ஃபோட்டோவை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். அடுத்ததும் கீழே இருக்கிறதுல என்ன பண்ணுங்கள், கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் போயிட்டு ஸோ ஃபோட்டோஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு ஃபோட்டோ தான் ஸ்டார்டிங்கில் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபோட்டோவும் ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இருக்க ஃபஸ்ட்டு பீட் மார்க்கில் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு மீடியா போங்க. மீடியாவிலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபோட்டோஸ் நீங்கள் யாரை வச்சு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வர கரெக்டாக எல்லா பீட் மார்க்குள்ளேயும் கரெக்டாக செட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீன்லேயும் செட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வர ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டார்டிங் ஃபோட்டோவும் எடிட் பண்ணிட்டோம், ஃபோட்டோஸும் நம்ம எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுங்கள், எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு பேக் வந்துக்கோங்க. பேக் ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிசி அதுக்கப்புறம் ஃபோட்டோவோட எஃபெக்ட் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி காப்பி த எஃபெக்ட்னு கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் திருப்பியும் பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ போய் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் போயிட்டு ஃபஸ்ட் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு எஃபெக்டில் போயிட்டு 3 டாட் கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா ரெண்டு ஃபோட்டோ விட்டு அதுக்கப்புறம் இருக்க ஃபோட்டோவில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ கரெக்டாக எப்படின்னா ஒரு ஃபோட்டோவில் பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டு ஃபோட்டோ விட்டு அடுத்து இருக்க தேர்ட் ஃபோட்டோவில் இந்த எஃபெக்டை நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஸோ கரெக்டாக ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோவில் பேஸ்ட் பண்ணணும், அப்புறம் ரெண்டை விட்டுட்டு அடுத்து இருக்க ஃபோட்டோவில் பேஸ்ட் பண்ணணும். ஸோ மாற்றி மாற்றி இப்படி ரெண்டு ஃபோட்டோ விட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு வாங்க. அதுக்கப்புறம் பேக் திருப்பியும் ஷேக் எஃபெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு செகண்ட் ஃபோட்டோ இருக்கலாம். ஸோ அந்த செகண்ட் ஃபோட்டோவுக்கு நார்மலாக நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐக்கானை யூஸ் பண்ணி காப்பி த லேயர் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் வந்துக்கணும். பேக் திருப்பியும் நம்ம பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு கரெக்டாக ரெண்டாவது ஃபோட்டோவுக்கு போய்க்கோங்க. ஸோ ரெண்டாவது ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் ஸ்டைல்னு இருக்கும், அதில் பக்கத்தில் ஒரு ஏரோ இருக்கும். அந்த ஏரோவை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா அந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனில் ஐக்கான் இருக்கும், அந்த மட்டும் இப்படி எடுத்து விட்டுட்டு பேஸ்ட்டுன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபுல் கம்போசிஷன் ஏரியான்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான் எல்லா ஃபோட்டோஸுக்கும் ஜஸ்ட் இதில் பேஸ்ட் லேயர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி சின்னதாச்சுன்னா நீங்கள் 3 டாட் கிளிக் பண்ணி ஸ்க்ரீன்லேயே செட் பண்ணுங்கள். ஸோ ஏன் எனக்கு இந்த டைம் இந்த மாதிரி ஆகுது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கிடுதேன். ஸோ இதே மாதிரி கரெக்டாக எந்த இமேஜ்லலாம் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணலையோ அது எல்லாத்துலேயும் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வர பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது பேக் வந்துக்கணும். பேக் ஷேக் எஃபெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு சிசி இருக்கும்ல, அந்த ரெண்டு சிசியும் செலக்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் அதே ஐக்கான் யூஸ் பண்ணி இந்த ஐக்கானை யூஸ் பண்ணி காப்பி த 2 லேயர்னு கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் பீட் மார்க்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு பேஸ்ட் த 2 லேயர்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு லாஸ்ட் வர அந்த ரெண்டு லேயரும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டாச்சு. ஸோ வீடியோ கம்ப்ளீட்டாகவே ரெடி ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மேலே இருக்க ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோன்னு கொடுத்துட்டு கீழே இருக்க எக்ஸ்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க.